கோவை ஷென்சிகான் மார்ஷியல் மாணவர்கள் டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் இன்று வாழ்த்து பெற்றனர். தலைநகர் டெல்லியில் ஜூலை மாதம் 27ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி என 2 நாட்கள் 8வது நேஷனல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கேம்ப் 2024 எனும் தலைப்பில் கராத்தே, சிலம்பம், டேக்வாண்டோ ஆகிய போட்டிகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் கோவையை சேர்ந்த ஷென்சிகான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியை சேர்ந்த மாணவர்கள், சோட்டகான் கராத்தே பயிற்சியாளர்களான விஜயகுமார், ஜஸ்டின்ராஜ், அமல்ராஜ், செல்லப்பாண்டியன், நடராஜ், கதிரவன் ஆகியோர்களிடம் அதற்கான சிறப்பு பயிற்சிகளை பெற்ற மாணவர்களாக ஆதிஷ் புதியன், அஸ்வின், கவ்யாழினி, நவீன், அபிநந்தன், நிகாஷினி, தேஜாஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய அளவிலான போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை பெற்றனர். பதக்கங்களை பெற்ற வீரர், வீராங்கனைகள் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கராத்தே பயிற்சியாளர் விஜயகுமார் கூறியதாவது: என் பேரு சி விஜயகுமாருங்க. நான் கோயம்புத்தூர் பாப்பநாயக்கன்பாளையம் பழையூர் கிரவுண்டில் கிளாஸ் எடுத்துகிட்டு வர்றேங்க. ஷென்சிகான் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி. இது நாங்கள் தொடர்ந்து 9 தடவையாக நேஷனல் டெல்லியில் நடந்த டார்கட்டா ஸ்டேடியத்தில் போட்டிக்கு போயிருந்தோம். எல்லா பேரும் கோல்டு மெடல் வாங்கினாங்க. இது நாங்கள் அதிகமாக பீஸ் வாங்கோ இதுவும் கிடையாதுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கள், ஏழை குழந்தைகளும் பெரியவங்க எல்லாரும் படிக்கிற மாதிரி நாங்கள் கிரவுண்டில் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அதுபோக கற்பகாம்ப்ளெக்ஸ் ஸ்டேட்டில் நடக்கிறோம். கரும்பத்தம்பட்டி, சங்குதிப்பாளையம், சின்னையம்பாளையம், கோயம்புத்தூர் காலேஜ், ஸ்கூலு நிறைய பக்கம் நடத்திட்டு வர்றாங்க. தொடர்ந்து நாங்கள் கோல்டு மெடல் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ கேரளா, தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் டெல்லி போயிருந்தோம். கராட்டே, சிலம்பம், டேக்வாண்டோ இதில் பிரிவில் நாங்கள் கிட்டத்தட்ட 18 கோல்டு மெடல் வாங்கினோம். 16 கிட்ட சில்வர் வாங்கினோம். ஒரு 15 கிட்ட மெடல், 3rd மெடல் வாங்கினோம். அப்படி நாங்கள் நல்லபடி கிளாஸ் நடத்திட்டு வர்றோங்க. இதில் எங்களுக்கு அதிகமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏழை குழந்தைங்க தான் வந்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலு நாங்கள் ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு இலவசமாகத்தான் எடுத்துட்டு இருக்கோமே தவிர மற்றவங்ககிட்ட எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாதுங்க. இனி மேலும் மேலும் நம்ம கராத்தே ஸ்கூல் நல்லபடியாக நடந்து நல்ல பேரும் புகழ் வாங்கணும்னு தான் என்னுடைய எண்ணம். அதுபோல் நாம் இல்லை பாப்பநாயக்கன்பாளையத்தில் சந்தானம் கலெக்டர் இந்த டைமில் தொடர்ந்து அவர் 5 வருஷம் தான் அவருக்கு ஆட்சி. ஆனாலும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எங்களுக்கு 7 தடவை பெஸ்ட் கராட்டே அவார்டு கொடுத்தாருங்க. அப்போ அவர் அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்கள் அது வருஷம் நாங்கள் மெடல்களும் ப்ரைஸுகளும் வாங்குறது வழக்கம். எல்லாரும் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் உள்ள மக்கள் எல்லாரும் அங்கே ஸ்டேட்ல எல்லா 35 ஸ்டேட்ல வந்தாங்க. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, பல எல்லா நாட்டிலையும் வந்தாங்க. இது இப்போ வின் பண்ணவங்க எல்லா பேருக்கும் ஜெயில்பூர்ல வச்சிருக்கிறாங்க. இன்டர்நேஷனலுக்கு வச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து போயாச்சுன்னா எங்களுக்கு ஒலிம்பிக்ஸ்ல சேர்த்துறதா அவங்க சொல்லி இருக்கிறாங்க. எவ்வளவு ஸ்டூடெண்ட் எங்க இதுல கிட்டத்தட்ட 1000க்கு மேல் இருக்காங்க. இப்போ 1000க்கு மேல என்னங்க 35 நாடு வர்றாங்க. ஆமாங்க. இன்னைக்கு நாங்க இங்க வின் பண்ண குழந்தைங்களை கலெக்டர் கிட்ட நாங்க காமிக்கிறதுக்கும், நம்ம நாடு எல்லாரும் தெரிகிறதுக்கும், நம்ம பிள்ளைங்களை அறிமுகப்படுத்துறதுக்காக கலெக்டர் கிட்ட கோயம்புத்தூர் பாப்பநாயக்கன்பாளையம், 100 அடி ரோடு, கணபதி, சின்னையம்பாளையம், கருமத்தம்பட்டி, சங்குதிப்பாளையம், அங்க எல்லாம் செல்வபாண்டியன், விஜயகுமார், நடராஜ், அமல்ராஜ், கதிரவன் இந்த மாதிரி எடுத்துருக்காங்க. என் பேர் ஆதிஷ் புதியன். இங்க இருந்து நாங்க டெல்லி போய் கராத்தே டோர்னமெண்ட்டுக்கு போனோம். அதுல நான் 2 கோல்டு அப்புறம் 3 பிரான்ஸ் வாங்கினேன். அப்புறம் நிறைய ஸ்டேட்ல இருந்து டெல்லிக்கு வந்திருந்தாங்க. டோர்னமெண்ட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஆனால் நான் ஜெட் வின் பண்ணிட்டு வந்துட்டோம்.